ஹலோ கைஸ், வணக்கம் சாமி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த எடிட்லாம் கொஞ்சம் பாருங்க. இந்த வீடியோலாம் எடிட் பண்றதுக்கு நான் ப்ரீமியர் ப்ரோ, டாவின்சி ரிசால்வ் மாதிரி பிசில இருக்க சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணல. எதுக்கு மொபைல்ல இருக்க கேப்கட் அப்ளிகேஷன்லயே தான் எடிட் பண்ணேன். இப்ப நான் தான்டா ஊரோட டாப் எதிரேன். எல்லாவனுமே எனக்கு கீழே தான். கேப்கட் அப்ளிகேஷன்லயே ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இந்த எடிட்லாம் பண்றதுக்கு யூஸ் பண்ணேன். அந்த ஆப்ஷனோட நேம் தான் மாஸ்கிங். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும் போது எப்படி இந்த மாஸ்கிங் எஃபெக்ட்ஸ்லாம் உங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலான்னு தெரிஞ்சுப்பீங்க. இன்னும் கொஞ்சம் பில்டப் பண்ணு. சரி வாங்க மெதுவாக வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த க்ளோன் எஃபெக்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாற்றான் படத்துல வர சூர்யாஸ் மாதிரி பண்ண முடியலனாலும் நம்ம கிட்ட இருக்க கேப்கட் அப்ளிகேஷன் வச்சே நம்ம ட்ரை பண்ணலாம். அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாளா. ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரைபாட்ல போனை வைங்க. ஒரே ஃப்ரேம்ல டிஃபரெண்ட் இடத்துல இருந்து கொஞ்சம் வீடியோஸ் எடுங்க. வார்னிங், அவசரத்துல ஃப்ரேமை விட்டு வெளியே போயிடாதீங்க. ஒரு வீடியோல நின்ன பொசிஷன் அடுத்த வீடியோவோட பொசிஷனை ஓவர்லாப் பண்ணாம பாத்துக்கோங்க. Can you catch my point? நான் இப்போ ஒரு 3 வீடியோ இப்படி எடுத்து அதை கேப்கட் அப்ளிகேஷன்ல இம்போர்ட் பண்றேன். ஒரு வீடியோவை மட்டும் மெயின் ட்ராக்ல வச்சுட்டு மத்த 2 வீடியோவை ஓவர்லேக்கு மூவ் பண்றேன். அந்த ஓவர்லேல இருக்க வீடியோ கிளிக் பண்ணிட்டு கீழே அப்படியே லாஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் இருக்க இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்றேன். இப்போ அந்த வீடியோல இருக்க என்ன மட்டும் தனியா அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி கிராப் பண்ணிக்கிறேன். அப்புறம் அடுத்த ஓவர்லேயும் கிளிக் பண்ணி சேம் ப்ராசஸை ஃபாலோ பண்றேன். மாஸ்க் ஆப்ஷன்ல போய் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிட்டு என்ன மட்டும் தனியா கிராப் பண்றேன். அதான் இந்த க்ளோன் எஃபெக்ட் இப்போ கிடைச்சிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நீங்க சும்மா ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு இப்படி ஒரு டிரான்சிஷன் வந்தா செமையா இருக்கும்ல. இது நானும் நிறைய வீடியோஸ்ல யூஸ் பண்ணிருக்கேன். சேம் இந்த மாஸ்கிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான். ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோல ஒருத்தர் ஃப்ரேமை கம்ப்ளீட்டா கிராஸ் ஆகிற மாதிரி வீடியோ எடுங்க. செகண்ட் வீடியோ என்னவா இருந்தாலும் ஒன்றும் இல்லை, ஏன்னா அதுல நம்ம எடிட் பண்ண போறதுல, சோ உங்க இஷ்டம் தான். இப்போ இந்த கிராஸ் ஆகிற வீடியோவை ஓவர்லேக் மூவ் பண்ணுங்க. அது டூப்ளிகேட்டும் பண்ணிட்டு அதுக்கு கீழே ஆட் பண்ணிடுங்க. அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு கட் அவுட் ஆப்ஷன்ல போங்க. அந்த பேசனை மட்டும் பிரஷ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி மேனுவலா செலக்ட் பண்ணுங்க. அப்ப இந்த மாதிரி அந்த கிராஸ் ஆகிற பேசனோட பேக்ரவுண்ட் மட்டும் ரிமூவ் ஆயிடும். பட் இப்போ ஒரு டிஃபரன்ஸுமே நமக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்லே வீடியோ கிளிக் பண்ணிட்டு மாஸ்க் ஆப்ஷன் உள்ள போங்க. அதுல ஹாரிசான்டல் செலக்ட் பண்ணுங்க. இப்போ அந்த பேசன் வீடியோ உள்ள என்டர் ஆகுற இடத்துக்கு அந்த எல்லோ கலர் லைனை கொண்டு போங்க. அந்த பேசன் கிராஸ் ஆக ஒவ்வொரு ஃப்ரேமா அந்த எல்லோ லைன் அந்த பேசன் கூடவே பொறுமையா மூவ் பண்ணிட்டே வாங்க. கீ ஃப்ரேம்லாம் தானா ஆட் ஆயிடும். மெயின் ட்ராக்ல இருக்கிற வீடியோவும் அப்படியே ரிவீல் ஆகும். அவ்வளவுதான், இந்த டிரான்சிஷன் இப்போ கிடைச்சிருக்கும். இப்போ சோஷியல் மீடியாஸ்லாம் இந்த மாதிரி கொலாஜ் பண்ணி வீடியோவை கிரியேட் பண்ணிருக்கிறத பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராம்ல கூட நிறைய பேர் வீடியோ ஷேர் பண்ணி டுட்டோரியல் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அமைதி அமைதி, சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. ஃபர்ஸ்ட் கேப்கட் அப்ளிகேஷன்ல போய் ஒரு 3 வீடியோவை இம்போர்ட் பண்ணுங்க. வீடியோட ரேஷியோ 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு வீடியோவை மட்டும் மெயின் ட்ராக்ல வச்சுட்டு மத்த 2 வீடியோவையும் ஓவர்லேக் மூவ் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி வீடியோஸ்லாம் ஆர்டரா அரேஞ்ச் பண்ணுங்க. இப்போ சென்டர்ல இருக்க வீடியோ கிளிக் பண்ணிட்டு லேயர் ஆப்ஷன்ல போய் லேயர் 2க்கு சேஞ்ச் பண்ணுங்க. அந்த வீடியோ இப்போ மேல வந்துரும். கொஞ்சம் அதோட சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதே லேயர்ல மாஸ்க் ஆப்ஷன்ல போய் மிரர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. வீடியோட மேலேயும் கீழே இந்த எல்லோ கலர் லைன் வந்திருக்கும். இப்போ அதை கொஞ்சமா உள்ள கிராப் பண்ணிட்டு எட்ஜஸ் தெரியாத மாதிரி இந்த ஒயிட் கலர் ஆரோவை கிளிக் பண்ணி பொறுமையா கீழே டிராக் பண்ணுங்க. அவ்வளவுதான், இந்த கொலாஜ் எஃபெக்ட் இப்போ கிடைச்சிருக்கும். இந்த வீடியோல இருக்கிற மாதிரி மறையறதுக்கு மந்திரங்கள்லாம் யூஸ் பண்ணல. அந்த மாஸ்கிங் எஃபெக்ட் தான் இதுலயும் யூஸ் பண்ணிருக்கோம். வேற யாரு? நான் தான். சோ எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த எஃபெக்ட்டை கிரியேட் பண்றது ரொம்பவே சிம்பிள் தான். ட்ரைபாட் யூஸ் பண்ணி 2 வீடியோ ஷூட் பண்ணுங்க. ஒன்னு யாருமே இல்லாம இந்த மரம் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ, அப்புறம் இன்னொன்னு நான் அந்த மரத்தை கிராஸ் பண்ணி போற மாதிரி ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். இப்போ அந்த 2 வீடியோவையும் கேப்கட் அப்ளிகேஷன்ல இம்போர்ட் பண்ணிட்டு அந்த மரம் மட்டும் தனியா இருக்கிற வீடியோவை ஓவர்லேக் மூவ் பண்றேன். ஓவர்லே வீடியோ கிளிக் பண்ணிட்டு மாஸ்க் ஆப்ஷன்ல போய் இந்த ஹாரிசான்டல் ஆப்ஷனை செலக்ட் பண்றேன். அப்படியே ஹாரிசான்டலா இருக்கிற அந்த எல்லோ லைனை வெர்டிகலா ரொட்டேட் பண்ணி அந்த மரத்தோட சென்டர்ல பிளேஸ் பண்றேன். இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் கிடைச்சிருக்கும். மாஸ்க் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இன்னும் நிறைய எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். பட் நீங்க இந்த வீடியோல சொன்ன எஃபெக்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த எஃபெக்ட்ஸ்லாம் பிராக்டிஸ் பண்றதுக்கு நான் ரா ஃபுட்டேஜஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். இன்னும் வேற எஃபெக்ட்ஸ் பத்தி சொல்லணும்னா கூட கமெண்ட் பண்ணுங்க. வர வீடியோஸ்ல சொல்ல ட்ரை பண்றேன். சோ அடுத்து இதை விட சூப்பரா ஒரு வீடியோல உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். பை. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.